ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நிறைய விஷயம் ஆக்சுவலா ஒவ்வொரு பிளேயரும் என்னென்ன எக்ஸ்பெக்டேஷனை மக்கள் செட் பண்ணாங்களோ அதெல்லாம் கம்ப்ளீட்டா ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ பேட் கமின்ஸ் உடைய ஹை ப்ரெஷர் காரணமா இன்னைக்கு மேட்ச், அதுவும் மும்பையோட பலமான மும்பை அடுத்தடுத்து வெற்றிகளை இது பண்ணி பும்ரா ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் பும்ராவுடைய, அதாவது பும்ராவுக்கு முன் பும்ராவுக்கு பின் அப்படின்னு தான் மும்பை டீமை நம்ம பிரிக்கணும். ஸோ மும்பை டீமை சமாளிக்கிற அளவுக்கு எஸ்ஆர்ஹெச் உடைய போலிங் இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி. இன்னொன்று என்ன, ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்துட்டார், ஸ்கை செம்மடி அடிக்கிறார். திலக் வர்மா எப்படா எனக்கு சான்ஸ் தருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கார். அதை தாண்டி ரிக்கல்டன் கிடைச்ச சான்ஸ் எல்லாம் அடிக்கிறார். இப்படி இருக்கும்போது மும்பையுடைய பேட்டிங் லைனப் ஸ்ட்ராங்கா இருக்கு, போலிங்கும் செம்மையா செட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மேட்ச்ல எது ரொம்ப பெரிய சவாலா இருக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கு? கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே ஃபார்முக்கு வந்த பிளேயர்ஸ் இருக்காங்க மும்பைல. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய இதுதான். ஏன்னா அங்க ஒரே ஒரு ஃபார்ம் இல்லாத ஒரு பிளேயர் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ரோஹித் சர்மா. அவர் பார்த்தீங்கன்னா திரும்ப ஃபார்முக்கு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட 7 பேட்ஸ்மேன் ஃபார்ம்ல இருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ அதுவும் 7 பேட்ஸ்மேனும் சாதாரண பேட்ஸ்மேன் இல்லை, டாப் ரேங்கிங்ல இருக்கிற பேட்ஸ்மேன் இருக்கிறனால எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பேட்டிங் கேமா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஃபிளாட் ட்ராக் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பாக்குறப்போ ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே நல்ல ஹிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பாக்குறப்போ இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 2-3 பேட்ஸ்மேன் பெருசா இன்னைக்கு அடிக்க வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் விட்டா ஒருத்தர்னு எனக்கு தெரிஞ்சு இங்க லைனா பிளேயர்ஸ் இருக்காங்க. ஏன்னா ஹர்திக் பாண்டியா நம்ம பார்க்கணும், ஒரு மேட்ச் தோக்குற மாதிரி இருந்தாலுமே அப்படியே ஒரு போலிங்லயோ ஒரு பேட்டிங்லயோ அவர் அப்படியே அந்த மேட்சையே திருப்பி போடுற அளவு ஒரு பிளேயர். அந்த மாதிரி ஒரு 11 பேருமே பாருங்க. ஏன்னா பும்ரா நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம், போலிங் அவரோட அந்த 4 ஓவர் மும்பைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு 4 ஓவர். ஏன்னா அவர் போட்டாலே, அதுவும் லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்தோம் சன்ரைசர்ஸ்க்கு எதிராக. ஸோ இந்த போலிங் அட்டாக், ஏன்னா தீபக் சார் லாஸ்ட்ல தான் ரன் கொடுத்தார். அந்த பவர் பிளேல எல்லாம் பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸால பேட்லயே தொட முடியல. அப்படி பாக்குறப்ப எனக்கு தெரிஞ்சு சன்ரைசர்ஸுக்கு ஒரு பெரிய ஆபத்து இந்த ஒரு 11 பேரா தான் நான் பாக்குறேன். ஓகே, இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, வில் ஜாக்ஸ் அப்படிங்கிறவர் போலிங்கும் போறாரு, பேட்டிங்கும் விளையாடுறாரு. அதை தாண்டி சாண்ட்னர் 4 ஓவர் ஷார்ப்பா போட்டு போயிறாரு. அது அதிகமா ரன்னு கொடுப்பார்னு நினைச்சிட்டு இருந்த தீபக் சார் ஃபர்ஸ்டே 4 ஓவர் போட்டு ஸ்பிங், அதாவது பால் புது பால்ல இருக்கும் போதே முடிச்சுட்டு போயிறாரு. அதுக்கப்புறம் 2 பேர் வரானுங்க, போல்ட்டும் பும்ராவும். அவங்க முடிச்சாங்க, டெப்த் ஓவர்ல ரன்னே அடிக்க முடியல. இப்படி இருக்கும்போது எஸ்ஆர்ஹெச் இந்த தடவையாவது எழுந்திருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா மும்பை கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது மும்பையுடைய ஃபியூச்சர் பயங்கரமா இருக்க போது, அதுல மாற்று கருத்தே இல்லை. இதுல மும்பைல அதாவது இம்பாக்ட் பிளேயரா மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யாரெல்லாம் எடுத்துடலாம்னு நினைக்கிறீங்களே? இப்போ கண்டிப்பா நமந்தீர் எனக்கு கண்டிப்பா தேவைதான். ஏன்னா திடீர்னு அந்த கடைசி இக்கட்டான சூழ்நிலையில ஹர்திக் பாண்டியா அளவு அவர் 6 அடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா ரொம்ப ஈஸியா நம்ம ஒரு 2-3 மேட்ச் பார்த்தோம், நல்லா திருப்பி போட்டார் ஒரு 2-3 6 அடிச்சு. கண்டிப்பா இன்னொன்று ஃபீல்டிங்குமே நம்ம ரெகுலரா பார்த்தோம் அப்படின்னா தெரியும், எங்க பால் ஓடினாலுமே குடுகுடுன்னு ஓடி போய் பிடிச்சிடுற. ஸோ நமந்தீர் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. மேபி இப்போ தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்க ஒரே விஷயம், ரோஹித் சர்மாவை அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு, இன்னைக்கு கண்டிப்பா கரண் சர்மா இன்ஜுரி அப்படின்றனால அஸ்வினி குமார் ஒரு மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்து மேட்சே திருப்பி போட்டாரு, அவர் இன்னைக்கு கொண்டு வர. ஸோ போலிங்ல இன்னைக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இங்க ஆல்ரெடி போல்ட், பும்ரா, தீபக் சார்னு ஒருத்தர் இருக்காங்க. ஏன்னா தீபக் சாரை சிஎஸ்கே எப்படி யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் கண்டிப்பா கடைசியில ரன் கொடுப்பாருன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த பவர் பிளேல கடகடன்னு அந்த ஃப்ரெஷ் நியூ பால்ல 4 ஓவர் போட்டு அப்படியே ரன்னை நிறுத்திடுறாரு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி தான் பும்ரா, போல்ட், சாண்ட்னர் இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா போடுறாங்க. அதை தாண்டி ஹர்திக் பாண்டியா, அஸ்வினி, இந்த மாதிரி ஒரு பெரிய லைனப்பே வச்சிருக்காங்க. ஸோ போலிங் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சன்ரைசர்ஸ்க்கு ஒரு பெரிய ஆபத்தா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.